My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறது தான் ஈஸி, நல்லதும் கூட. கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா வருஷத்துக்கு 18,000 தான் ஃபீஸு. ப்ரைவேட் காலேஜ் பக்கம் போனோம்னா தலையே சுற்றிடும், அந்தளவுக்கு ஃபீஸ் ஜாஸ்தி. இந்த ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு தரப்பட்ட சீட்டுங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாக்கு 10 லட்ச ரூபா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 20 லட்ச ரூபா, என்ஆர்ஐ கோட்டாக்கு 30 லட்ச ரூபான்னு சொல்லி ஃபீஸ் ஏற்றிக்கிட்டே தான் போவாங்க, நம்ம மார்க்குக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஆக்சுவலா எம்பிபிஎஸ்க்கு எவ்வளவு டியூரேஷன் கேட்டிங்கன்னா 4.5 வருஷம் கோர்ஸ், 4.5 இயர்ஸ் எம்பிபிஎஸ் நீங்கள் படிப்பீங்க. 1 வருடம் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் 4.5 வருஷம் அந்த ஆக்சுவல் எம்பிபிஎஸ் கோர்ஸு, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். இந்த சிஸ்டமில் எப்படி இருக்குன்னா 4.5 வருஷம் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்கன்னா 4.5 இயர்ஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. 5th இயர் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் டைமில் சேலரி பே பண்ணுவாங்க. இன்டர்ன்ஷிப் பீரியடுக்குரிய பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் 4.5 வருஷம் என்ன ஃபீஸ் கட்டுறீங்களோ அதை நீங்கள் அந்த 5th இயரில் அதை விட அதிகமாகவே நீங்கள் ரிட்டர்ன் அப்படிங்கிறத எடுத்துட முடியும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில். ஆனால் இந்த சினாரியோ ப்ரைவேட் காலேஜில் கிடையாது. ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 4.5 வருஷம் ஃபீஸ் கட்டுவீங்க, 5வது வருஷம் இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு கொடுக்குறதில்ல நிறைய கல்லூரிகளில். அதற்கு பதிலாக 5வது வருஷம் உங்ககிட்ட ஃபீஸும் வாங்குவாங்க. ஸோ அப்போ நிறைய ப்ரைவேட் காலேஜஸில் 5 வருடம் அல்லது 5.5 வருடங்கள் தான் கல்வி கட்டணமாக வாங்கிட்டு இருக்காங்க. இதற்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஒரு முக்கியமான செக் பாயிண்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய கேசஸ், கோர்ட் கேசஸ் எல்லாம் நடந்துச்சு. அதன் அடிப்படையில் என்எம்சி கடந்த ஏப்ரல் மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்தாங்க. எல்லா மெடிக்கல் காலேஜஸும் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் எல்லாருமே வந்து 4.5 இயர்ஸ்க்கு தான் நீங்கள் ஃபீஸ் வாங்கணும். இதை மீறினா கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் உண்மையாகவே பாராட்டுக்குரியது. இந்த நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுடுங்க. இது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பிடிஎஃப் ஆக்சுவலாக என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்எம்சியினுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் இங்கே பாருங்கள். ஏப்ரல் 7th அன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொடுத்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். It has brought to the notice of the National Medical Commission that under many institutions are charging 5 years or 5.5 years from the MBBS students. Such practices are not consistent with the prescribed academic structure of MBBS program and result in charging fees for periods which do not constitute academic teaching அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக 5th பாயிண்ட்ல பாருங்க, in view of the above, medical colleges or institutions or universities are hereby directed that the fee for MBBS course shall be charged only for the prescribed academic duration. அதாவது 4.5 இயர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஃபீஸு சார்ஜ் பண்ணணும்னு சொல்லி என்எம்சி அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. 6th பாயிண்ட்டில் எல்லா மெடிக்கல் மெடிக்கல் காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டிஸ் are hereby directed strictly comply with the statutory provisions contained by National Medical Commission Act 2019 அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி தான் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவ கல்லூரிகளை நிர்ணயிச்சுட்டு வராங்க. அவங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது இவங்க தான். இப்போ இவங்க இதன் சார்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் அவங்க கொடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் notification for fee. இங்க பாருங்க, as per the public notice dated 7/4/2026, National Medical Commission has instructed all the medical colleges at the 5th point, the same 5th point அவங்களும் இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க, ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. In view of the above, all medical colleges, institutions, universities, private college, private medical private universities அல்லது deemed universities எது போனாலும் சரி, இனிமே 4.5 இயர்ஸ்க்கு மட்டும்தான் ஃபீஸ் சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்து இனிமே இங்கே பாருங்க, இப்போ இந்த இடத்துல பாருங்க, following this, the Tamil Nadu Medical Selection Committee has communicated the same to all self-financing and state medical universities on 8/4/2026. ஏன் இந்த ரெண்டை பற்றி மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு தான் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கீழே வரும். டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் தே ஆர் கம்மிங் டைரக்ட்லி அண்டர் என்எம்சி. என்எம்சியும் டீம்ட் யூனிவர்சிட்டியும் ஆச்சு. ஆனால் ப்ரைவேட் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்கன்னா இனிமேல் 5.5 வருஷம் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை, 4.5 வருஷம் ஃபீஸ் கட்டினா போதும். அப்போ இதனுடைய விளைவு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கட்டக்கூடிய கல்வி கட்டணம் அப்படிங்கிறது டிராஸ்டிக்காக குறையும். ஒரு வருஷத்துக்குரிய ஃபீஸ் லம்சமாக குறையும். Further, all self-financing medical colleges and state and private universities are instructed to strictly follow the proceedings of the committee
fees fixation committee dated 12/6/2025 and shall not collect any other fee other than what is fixed by the ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபீஸ் ஃபிக்சேஷன் கமிட்டி சொல்லக்கூடிய ஃபீஸை மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதனால் நமக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷம் 20 லட்ச ரூபா வீதம் நீங்கள் 5 வருஷம் கட்டினீங்கன்னா 1 கோடி ரூபா ஆகும். இனிமேல் நீங்கள் கட்ட போகிறது 4.5 வருஷம் தான். 5.5 இயர்ஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியதுக்கு பதிலாக ஒரு வருஷத்துக்குரிய அந்த 20 லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சமாகும். அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு வருஷத்துக்குரிய அந்த 10 லட்சமோ 12 லட்சமோ உங்களுக்கு மிச்சமாகும். அப்போது இது உண்மையாகவே என்எம்சி அண்ட் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய ஒரு இந்த முயற்சிக்கு நம்ம உண்மையாகவே ஒரு கல்வியாளராக இதை நம்ம வரவேற்கிறோம். இதை நிறைய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தா இனிமேல் 5.5 வருஷம் எந்த காலேஜும் ஃபீஸ் கட்ட வேண்டியதில் கலெக்ட் பண்ணக்கூடாது. இது இந்த பேட்சுக்கு மட்டும் இல்லை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் படித்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க, அதுக்கு முந்தின வருஷம் போயிருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயரில் இருந்தீங்கன்னா கூட யூ கேன் கம்யூனிகேட் திஸ் வித் யுவர் காலேஜ், யூ கேன் செக் திஸ் வித் யுவர் காலேஜ். நீங்கள் 4.5 வருஷத்துக்கு ஃபீஸ் பே பண்ணால் போதும் அப்படிங்கிற என்எம்சி சர்க்குலர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் பை நேஷனல் மெடிக்கல் கமிஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதில்களையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தயவு செய்து உங்களுடைய நண்பர்கள் யாராவது மெடிக்கல் கவுன்சிலிங் போகலான்னு இருக்கிறேன், எம்பிபிஎஸ் படிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது உண்மையாகவே அவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.